தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள். சார் வணக்கம். ஆர்சிபியினுடைய வெற்றி கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும்? விதான் சௌதாவில் தொடங்கி சின்னசாமி மைதானம் வரைக்கும் ரசிகர்கள் ஊர்வலமாக அழைத்து வருவதற்கான ஒரு திட்டம் இருந்தது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு ஒன்று கூடியிருக்கிறாங்க. இல்லங்க, இது நிச்சயமா இதுல விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா ரெண்டு விஷயம் நம்ம பல நாடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி அவங்க அந்த நகரத்தை சேர்ந்த டீம் ஒரு ட்ரோஃபி, பெரிய ட்ரோஃபி ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா, பர்டிகுலரா நம்ம ஃபுட்பால் எல்லாம் பார்ப்போம், ஒரு விக்டரி பெரேடு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா அது 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் இருக்கும். அது எதுக்கு அந்த மாதிரி டைம் எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யறதுக்கு, ஏதாவது ரோடு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ப்ரொஃபஷன் எந்த பக்கம் போறாங்க, இல்ல போலீஸ் அவங்க பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. நேற்று இரவு கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 மணிக்கு மேலதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளவு ஹாப்பஸா இவங்க நிச்சயமா அது அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது டோட்டலி பிரிவென்டபிள். இது நடந்திருக்க கூடாது. இவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு துயரங்கிறது அரசாங்கம் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரியா செய்யல அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி ஒரு கோப்பையை வென்றிருக்கிறது. அந்த ஒரு உற்சாக மிகுதியில எதிர்பாராத விதமாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிவிட்டார்கள். ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல முறையான ஏற்பாடுகளை செய்ய முடியவில்லை அப்படிங்கிற அந்த காரணத்தை ஏற்கணுமா சார்? டீம் வராங்க சார், டீம் வரத ஒரு நாள் ஒத்தி வச்சிருக்கலாமே. அது உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட், உங்களுக்கு நேரம் கால அவகாசம் கிடைச்சிருக்கும்ல. நீங்க எந்த ஒரு நாட்டிலையும் எடுத்து பாருங்க, உடனடியாக விக்டரி பெரேட் மாதிரி வைக்க மாட்டாங்க. டீம் அடுத்த நாள் வந்தால் கூட அந்த பெரேடோ அப்படிங்கறது ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அவங்க வைப்பாங்க. அது என்ன காரணம்னா, இதுதான் அரேஞ்ச்மெண்ட் செய்யறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரிக்கு கால அவகாசம் தேவை. இது நீங்க 3 மணிக்கு இறங்குறாங்க, 4 மணிக்குள்ள நீங்க 50,000 பேர் 1,00,000 பேர் கிட்டத்தட்ட அந்த ரூட்ல அசம்பிள் பண்றாங்கன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ நிச்சயமா இது அரசாங்கம் ஏன் இது தவற விட்டாங்கிறது சொல்லி ஆக வேண்டும். மிக்க நன்றி திரு சுமன் சி ராமன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது பவுரிங் மருத்துவமனை இயக்குனர் நியூஸ் 18 அளித்த விளக்கத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக இதுவரை 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழல் என்ன? பலா, உயிரிழந்த 11 பேரில் ஒருவர் குழந்தை என்ற ஒரு தகவலும் தற்பொழுது முதற்கட்டமாக பிஎம்ஆர்சியினுடைய, அதாவது பெங்களூருடைய காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 13 பேர் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது எனவும், 41 பேர் தற்பொழுது காயமடைந்து அவர்களுக்கான தனி சிகிச்சை என்பது அங்கு வழங்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலை தற்பொழுது பெங்களூரு நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த ரசிகர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்களையும் மூடுவதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் விதான சௌதா மற்றும் கப்பன் பார்க் ஆகிய 2 ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. ரசிகர்கள் அந்த கூட்டத்திலிருந்து சிக்காமல் முடிந்தவரை அங்கிருந்து செல்வதற்கான அறிவுறுத்தல்கள் என்பது தற்பொழுது காவல்துறையின் சார்பாக வழங்கப்பட்டு வருவதாகவும், தற்பொழுது சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை முதலுதவி முதற்கட்ட சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவல் நம்ம காட்சிகளும் பார்க்க முடிகிறது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியது இந்த ஒரு வீர சம்பவத்திற்கு காரணம் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை மேலும் தவிர்க்கும் வகையிலான ஒரு நடவடிக்கைகள் என்பது தற்பொழுது காவல்துறையின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரும் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான ஒரு பல்வேறு அறிக்கைகளை அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் முதற்கட்டமாக தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த சின்னசாமியினுடைய ஸ்டேடியம் அருகே அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் அவர்கள் அந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் சுமார் 41க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.
ஒட்டுமொத்தமாக 11 பேர் தற்பொழுது வரை இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். சின்னசாமி ஸ்டேடியத்தினுடைய வாயில்களான சுமார் 3, 10 மற்றும் 21 ஆகிய இடங்களில் இந்த ஒரு கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த ஒரு உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டுள்ளது. அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான தரப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் மாநில அரசாங்கம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் செய்து வருவதாகவும் முதற்கட்டமாக கூறப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இன்னும் எவ்வளவு பேர் இதில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பான ஒரு கணக்கெடுக்கும் பணியும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை, முதலுதவி சிகிச்சை உள்ளிட்ட கூடுதல் சிகிச்சைகளை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விதான சௌதாவில் இருந்து இன்னும் சற்று நேரத்திற்கு ஆர்சிபியினுடைய அணி வீரர்கள் சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு வரவிருக்கும் நிலையில் அங்கு அந்த பகுதியை பொறுத்தளவில் தற்பொழுது கனமழையும் பெய்து வருகிறது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த கனமழையும் பொருட்படுத்தாமல் தான் தற்பொழுது ரசிகர்கள் இவ்வளவு பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்ட நெரிசலில் தற்பொழுது 11 பேர் வரை உயிரிழந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 7 பேர் போவரிங் மருத்துவமனையிலும் 4 பேர் வைதேகி மருத்துவமனையிலும் இருந்தும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மொத்தம் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் என்பது உறுதி செய்துள்ளது. பாலா, சுசித்ரா, அதே நேரத்தில் திட்டமிட்டபடி விதான் சௌதாவில் அங்க ரசிகர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு முடிந்து அவர்கள் அந்த வெற்றி கோப்பையோடு சின்னசாமி மைதானத்தை நோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது. சின்னசாமி மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது போதுமான அளவுக்கு இருக்கிறதா? ஏன்னா ரசிகர்கள் வீரர்களை பார்ப்பதற்கும் அவர்களை வரவேற்பதற்கும் மேலும் முண்டியடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பலா, ஏற்கனவே அதாவது அந்த ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் வாயில்களுக்கு வெளியே மற்றும் வாயில்களின் அருகில் இருக்கக்கூடிய ரசிகர்களை கட்டுப்படுத்துவதுதான் சற்று ஒரு கடினமான நிலைமை சூழல் என்பது நிலவி வருகிறது என்ற ஒரு கருத்தையும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இவ்வளவு கூட்டம் என்பது கூடியது நிச்சயமாக ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமாக இருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமாரும் சற்று நேரத்திற்கு முன்னதாக பேசும் பொழுது அனைவரிடம் ஒரு மன்னிப்பையும் அவர் கோரியிருப்பதை மிக முக்கியமாக நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த திட்டமிட்டபடி வீரர்களுடைய அந்த ஒரு வருகை என்பது சின்னசாமி ஸ்டேடியத்தில் அவர்கள் வந்து அந்த வெற்றி கோப்பையை ரசிகர்களுக்கு முன்னால் காண்பிக்கும் நிகழ்வு என்பது தற்பொழுது வந்து ரத்து செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் வாயில்களில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து அங்கிருந்து நகர்த்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது காவல்துறையின் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. தேவையான நடவடிக்கைகள் என்பது அதிகாரிகள் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் ரசிகர்கள் அதற்கு ஒத்துழைப்பு அவர்கள் அங்கு காவல்துறை பெங்களூரு காவல்துறை சார்பாக முன்வைக்கப்பட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. பாலா, சுசித்ரா, இப்ப இந்த ஸ்டாம்பேட்ல கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் 2 மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்தும் உயிரிழப்பு தொடர்பான கவலைக்கிடம் தொடர்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பவுரிங் மற்றும் வைதி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவர்களில் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்? அதில் தற்போதைய நிலைமை என்னவாக இருக்கிறது?